புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்கம் சார்பில் நடத்தப்படும் 29வது தேசிய புத்தக கண்காட்சி டிசம்பர் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் 28ஆம் தேதி வரை கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களும் கலந்து கொண்டார். மேலும் இலக்கிய பிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த மாபெரும் புத்தக விழாவை கண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் இலக்கிய விழாவின் சிறப்பு நிறைவாக்க அமர்வு மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்வு ஆரோவில்லில் உள்ள ஒற்றுமை அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்வுக்கு ஆரோவில் பவுண்டேஷன் செயலாளர் ஜெயந்தி ரவி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அவர்கள், மாண்புமிகு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் டாக்டர் கே. கைலாஷ்நாதன் அவர்கள், தலைமை செயலாளர் சரத் சவுகான் IAS அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் அவர்கள் உரையாற்றுகையில், உலகின் இலக்கியங்கள் ஒன்றினையும் ஒரு உலகளாவிய இடமாக உருவெடுக்கும் அரிய ஆற்றல் ஆரோவில்லுக்கு உள்ளது என்றும், மொழிபெயர்ப்பு என்பது வெறும் இலக்கிய செயல் மட்டுமல்ல, அது ஒரு நாகரிக பாலம் என்றும், நாடுகளை இணைப்பதில் இலக்கியத்தின் பங்கு முக்கியம் எனவும் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசியுள்ளார்.
அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரங்கள் அமைச்சகத்தின் முதன்மை திட்டமான ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் திட்டத்தின் முதல் ஆண்டு விழா டிசம்பர் 21 நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள், மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சபாநாயகர் ஆர் செல்வம் அவர்கள், கேல் ரத்னா PR ராஜேஷ் அவர்கள், கேல் ரத்னா சரத் கமல் அவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வல்லுநர்களால் நடத்தப்படும் பல்வேறு கள அளவிலான உடற்பயிற்சி நிகழ்வுகளும், அதைத் தொடர்ந்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற மிதிவண்டி பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.